ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம். நிறையா பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்ற ஒய் ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு இந்த புக்கோட ஆத்தர் சைமன் சினேக் சொல்கிறாரு. சரி வாங்க, இந்த புக்கில் இருந்து சில லெசன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, ஒய் ரீசன். ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஓஸ்னியும் அவங்க ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணும்போது மற்ற கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறத விட ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு வேல்யூவாக தெரியணும்னு அப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், அவுட்லைன், பில்ட் குவாலிட்டி இது எல்லாமே மற்றவங்க அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்போ ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்னு தான் ஆப்பிளை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆப்பிள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் காட்டினாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. புது ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டேன், ஆப்பிள் டேப் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் முன்னாடி ஆப்பிள் சிம்பிள் தெரியற மாதிரி செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்பிள் அவங்க ஸ்டார்ட் பண்ண 2 வருஷத்துலேயே 10 மில்லியன் சேல்ஸ்ல இருந்து 1 பில்லியன் சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க ஆப்பிளை ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற கிளியரான ரீசன் இருந்ததால தான். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்த ஏன் பண்ணுறீங்க, அது மற்றவங்களுக்கு எப்படி வேல்யூ ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, தி கோல்டன் சர்க்கிள். சைமன் சினேக் நமக்கு இங்க கோல்டன் சர்க்கிள் அப்படின்ற ஒன்ன சொல்றாரு. நம்ம பார்க்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த கோல்டன் சர்க்கிளை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறதால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. இந்த சர்க்கிள்ல சைமன் 3 விஷயத்த பத்தி சொல்றாரு. ஒய், ஹவு, வாட். சைமன் இந்த சர்க்கிளை வெளியில இருந்து உள்ள வர சொல்றாரு. அதாவது வாட், ஹவு, ஒய் இப்படி வரதால தான் அந்த கம்பெனிஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிய இந்த கோல்டன் சர்க்கிளை ஆப்பிளோட கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட். ஆப்பிள் அவங்க மேனுஃபேக்சர் பண்ற பொருள் மூலமா அவங்க கஸ்டமர்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறாங்க. ஃபோன், ஐபேட், லேப்டாப்ஸ் மூலமாக தான் அவங்க கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறாங்க. அடுத்து ஹவு. அவங்க தர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவுட்லைன்ல இருந்து பில்ட் குவாலிட்டியில இருந்து உள்ள யூஸ் பண்ற ப்ராசஸர் அப்புறம் சேஃப்டி எல்லாமே பெஸ்ட்டாக தரதால தான் எல்லாம் வாங்குறாங்க. அடுத்து ஒய். ஆப்பிள் இந்த பில்ட் குவாலிட்டி, சேஃப்டி எல்லாம் தாண்டி ஆப்பிள் அப்படின்னா ப்ரீமியம் அண்ட் ரிச் வேல்யூ அப்படின்ற நோக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அந்த ஒய் ரீசன் கரெக்டாக பண்ணுறதால தான் ஆப்பிளோட மற்ற ப்ராடக்ட்ஸ், அதாவது டேப், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எதை லான்ச் பண்ணாலும் மக்கள் உடனே அதை வாங்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து மற்றவங்க பார்க்கணும்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் போடுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இந்த கோல்டன் சர்க்கிளை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்பர் 3, தோஸ் ஹூ நோ ஒய் நீட் தோஸ் ஹூ நோ ஹவு. ஏன் ஒரு விஷயத்த செய்யணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த எப்படி செய்யணும்னு தெரிஞ்சவங்கள நம்ம கூட வச்சுக்கணும்னு சைமன் சொல்றாரு. இதை புரிஞ்சுக்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வால்ட் டிஸ்னி 1957 ஒரு மீட்டிங்ல என் அண்ணன் ராய் மட்டும் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லாம செக் கொடுத்ததுக்கு செக் பவுன்ஸ் ஆகியிருந்தா எத்தனை டைம் ஜெயிலுக்கு போயிருப்போன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா வால்ட் டிஸ்னிக்கு எப்படி கேரக்டர் வரையணும், என்ன ஸ்டோரி பண்ணணும்னு தெரியுமே தவிர பிசினஸ்னா என்ன, மணி எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவருக்கு சுத்தமா தெரியல. இது எல்லாமே வால்ட் டிஸ்னிக்கு பின்னால இருந்து அவர் அண்ணா ராய் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பில்கேட்ஸ் என்னதான் எல்லாருக்கிட்டையும் பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு நினைச்சாலும் அதை உருவாக்க பால் ஹாலண்ட் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு. சவுத் வெஸ்ட் ஏர்லைன் என்னதான் ஒரு பெரிய ஏர்லைன்ஸா ஆகிறதுக்கு ஹெர்ப் கெல்லர் இருந்தாலும் ரோல்னிக்கு தான் ஏர்லைன்ஸ் பத்தி அதிகமா தெரியும். ஸோ ஒய் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டை உங்க கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த புக்கில் இருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க. லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.